மகாராஷ்டிராவின் ராஜ்கோட் கோட்டையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி பிரதமர் திரு மோடி அவர்கள் திறந்து வைத்த மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்களது 35 அடி உயர சிலை காற்றில் கீழே விழுந்து உடைந்திருந்தது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவின் பல்கார் பகுதியில் 76,000 கோடி மதிப்பிலான வத்வான் துறைமுக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக அங்கு சென்று திரு மோடி அவர்கள் இந்திய தாயின் மகனான சத்ரபதி சிவாஜியை அவமதிக்கும் கூட்டம் நாங்கள் அல்ல, சிவாஜி எனக்கு கடவுள் போன்றவர், காற்று மழையில் சிலை சேதமடைந்ததற்கு எனது கடவுள் சிவாஜியிடம் தலைவணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என உணர்வுபூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நமது மண்ணின் மைந்தரான சவர்கரை அவமதித்த காங்கிரசார் அதற்காக மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு இயற்கை சேதத்திற்கு பொறுப்பேற்று நாட்டின் பிரதமரே மக்கள் முன் நின்று மன்னிப்பு கேட்டு தனது மாண்பை நிரூபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கு சமூகத்திற்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்பட்டால் என்ன என்று கார்பந்தயத்தில் பிஸியாக இருக்கும் அமைச்சர் உதயநிதியிடம் பலரும் சில கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இந்த போட்டியின் துவக்க நாளிலேயே அதிக சத்தத்தோடு ஒலிபெருக்கிகள் பிளறிக் கொண்டிருக்க அருகே அரசு மருத்துவமனை இருப்பதெல்லாம் அரசின் கண்களுக்கும் RSP ஊடகங்களின் கண்களுக்கும் தெரிகிறதா என்பது முக்கிய கேள்வி. ஆனால் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடும் மக்கள் திரைத்துறையினர் சொல்லிவிட்டால் தெய்வ வாக்கு போல கேள்வியற்று மௌனமாகி விடுவார்கள் என்பதால் பல திரைத்துறையினரை வைத்து இந்த கார்பந்தயத்திற்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் வாழ்த்து தெரிவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஆளும் அரசு. கார்பந்தயம் நடத்தும் அளவிற்கு சாலைகள் இங்கே தரமாக இருப்பதால் தமிழ்நாட்டின் புகழ் கொடிகட்டி பறக்கும் என்று நடிகர்களும் சில கொத்தடிமைகளும் இங்கு செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக மக்கள் பயன்படுத்தும் சாலைகளின் நிலை சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் ஆடிக்கார் நடிகர்கள் பார்வையிட வேண்டும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்கள் பலர் இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையை ஊக்கப்படுத்தும் முயற்சிகள் அரசு பள்ளிகளில் இல்லவே இல்லை. இத்தனை அடிப்படை வசதி குறைவுகளுக்கும் பதிலளித்த பிறகு கார்பந்தயத்திற்கு போகலாம் என்பதுதான் பலரது விமர்சனமாக இருக்கிறது. இந்த சூழலில் 2 தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் மணல் அள்ளுவதை பற்றி தமிழக அரசிடம் கேள்வி எழுப்பியிருந்தது. மணல் அள்ளுபவர்கள் மீது குண்டா சட்டம் போடப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மணல் அள்ளுவதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை காவல்துறையினர் தாக்கியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலூர் காட்பாடி அருகே பாலாற்றில் மணல் அள்ளுவதால் அங்கு பள்ளம் ஏற்பட்டு அதில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று மீண்டும் மணல் அள்ள வந்த வாகனத்தை பிடித்து வைத்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட விஜய் என்ற இளைஞரை காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்ற போலீசார் கேள்வி ஏதுமின்றி நிர்வாணமாக மரப்பலகை மீது அவரை படுக்க வைத்து சரமாரியாக அடித்துள்ளனர். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியிலும் தன்னை கெட்ட வார்த்தைகள் கூறி திட்டியதாகவும் அந்த இளைஞர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி அமைந்த அடுத்த கணமே வண்டியை கொண்டு வந்து மணல் அள்ளி கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்த செந்தில் பாலாஜி இன்னும் உள்ளே இருக்கிறார். அவருக்காக உருகும் முதல்வரோ உல்லாசமாக அமெரிக்க விளம்பர பயணத்தில் இருக்கிறார். இங்கு மணல் கொள்ளையை கவனிக்க வேண்டிய கனிம வளத்துறை அமைச்சர் வேறு பல விஷயங்களை பற்றி கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறை தங்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது பற்றி வேறு ஊடகங்கள் பேசுமா? பொதுமக்களுக்கு நடக்கும் இதுபோன்ற அத்துமீறல்கள் குறித்தும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பது நமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வீரத்தை எல்லாம் வேங்கை வயல் குற்றவாளிகளிடம் காவல்துறை காண்பித்திருக்க கூடாதா என்பதும் நமது கேள்வியாக இருக்கிறது.